Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் MSc Max அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தியரம் தான் வந்து தியரம் 5.21 the number E is transcendental அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து முக்கியமான தியரம். இதில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல transcendental அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ transcendental அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நம்பர் தான். ஓகே, இட் இஸ் நாட் அல்ஜிப்ரைக். அது வந்து ஒரு அல்ஜிப்ரைக் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாட் த ரூட் ஆஃப் நான்-ஜீரோ பாலினாமியல் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட். இப்போ வந்து ஒரு பாலினாமியல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும்ல, அதுக்கு வந்து இந்த நம்பர்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்மளால் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொண்டு வர முடியாது. நம்ம பேசிக்காக அதுதானே ரூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் பை இதெல்லாமே வந்து டிரான்ஸ்டென்டல் நம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணி உங்களால் வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஈயை வந்து எப்படி வந்து டிரான்ஸ்டென்டல் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறதா இந்த தியரம் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஹெர்மைட் அப்படிங்கிறவர் வந்து ஈயை வந்து டிரான்ஸ்டென்டல் அப்படின்னு சொல்லிட்டு 1873 சொல்லியிருக்காரு. லெண்டிமேன் வந்து பையை வந்து டிரான்ஸ்டென்டல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பையும் சரி ஈயும் சரி முடியவே செய்யாது. இப்போ வரைக்கும் ஹியூமன்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பைக்கு வந்து ட்ரில்லியன் டிஜிட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.718 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம எப்படி ஸோ இது என்னதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப். இந்த ப்ரூஃப் we shall use the standard notation f power I of x to denote their ith derivative of f of x with respect to x. இப்போ வந்து f power I of x இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் f power 1 of x என்னது, அது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். f power 3 of x என்னது, அது வந்து தேர்ட் டெரிவேட்டிவ். அந்த மாதிரி வரும் இல்லையா. இப்போ f power I of x அப்படின்னு வந்திருக்குன்னா அது வந்து ith டெரிவேட்டிவ் ஆஃப் f of x with respect to x அப்படின்றது வந்திருக்கு. ஓகேயா? ஸோ முதல்ல இப்படின்னா என்னங்கிறது நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் நோட்டேஷனை யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். சப்போஸ் f of x is a polynomial of degree r with real coefficient. இப்போ வந்து ஸ்மால் f of x அப்படின்றது ஒன்று எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு பாலினாமியல் தான். அதோட டிகிரி வந்து r அப்படின்னு சொல்கிறாங்க, வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அதோட டிகிரி ஆர்னா இப்போ மேபி அதோட டிகிரி வந்து 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் ஸ்டில் அவங்க வந்து டிகிரி வந்து r அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேபிட்டல் f of x அப்படிங்கிறது ஒன்று கன்சிடர் பண்ண போகிறோம். அதுனா என்னென்னா f of x ப்ளஸ் f power 1 of x ப்ளஸ் f power 2 of x ப்ளஸ் அப் டு f power r of x அப்படிங்கிறது. ஓகே, நான் பேசிக்காக முதல்ல எடுத்தது வந்து f of x அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல் ஆஃப் டிகிரி ஆர்ன்னு சொல்லிட்டேன். இப்போ கேபிட்டல் f of x அப்படின்னா என்னென்னா f of x ப்ளஸ் f power 1 of x ப்ளஸ் f power 2 of x அப்படின்ற மாதிரி வருது. இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we compute d by dx of எதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், இந்த கேபிட்டல் f of x இருக்குல்ல அது கூட e power minus x மல்டிப்ளை பண்ணி அந்த டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு dxக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். we compute பண்ண போகிறோம். we compute d by dx of e power minus x into capital f of x using the fact. நம்ம என்ன ஃபேக்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f power r plus 1 of x எல்லாமே 0ன்னு ஆகிடும். இப்போ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா f of x எல்லாமே வந்து ஆஃப் டிகிரி ஆறுங்கிறது தெரியும். ஆனால் f power r plus 1 of x எல்லாமே வந்து உங்களுக்கு 0 ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த 6 plus 1 எல்லாமே 0ன்னு ஆகிடும். விச் மீன்ஸ் இப்போ வந்து இந்த f of xன்னு அர்த்தம் அதோட பவர் வந்து 1ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எடுக்கிற டெரிவேட்டிவ்ல அது வந்து 0 ஆகிடும்னு அர்த்தம். சின்ஸ் f of x is of degree r and the basic property of e namely இப்போ e வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், d by dx of e power x is equal to e power x அப்படின்றது வரும் இல்லையா. இப்போ அதுவே நீங்கள் d by dx of e power minus x into f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த e power minus x இந்த கேபிட்டல் f of x நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தானே வரும். இதில் வந்து r இதுவே வந்து 6, அப்போ r plus 1 அப்படின்னு சொல்லும்போது இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும், இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு இது மட்டும்தான் இருக்கும், இந்த கேபிட்டல் f of xக்கு பதிலாக இது மட்டும்தான் இருக்கும். அப்போ f of x இன்ட்டு இந்த e power minus x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னாகும், மைனஸ் e power minus xன்னு வரும். மைனஸ் e power minus x இன்ட்டு f of x அப்படிங்கிறது வந்திருக்கு. சரியா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு f of x எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் கேபிட்டல் f of x இதுன்னு எடுத்துக்கிட்டேன். நான் என்ன ரூல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஃபேக்ட் யூஸ் பண்ணுறேன்னா f power r plus 1 of x equal to 0ன்னு எடுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு 0ன்னு ஆகிடும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு வந்து இந்த டேர்முக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் e power minus x into f of x அப்படிங்கிறது மட்டும் வரும். இப்போ பேசிக்காக மீன் வேல்யூ தியரம் அப்படின்றது இருக்குது. ஸோ அது வந்து g of x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அது வந்து கண்டினியூஸாக டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தது, சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் அந்த க்ளோஸ் இன்டர்வல் x1, x2 இருந்தது அப்படின்னா மீன் வேல்யூ தியரத்தோட ஃபார்முலா என்னென்னா g of x1 minus
minus g of x2 divided by x1 minus x2 is equal to g power 1 of x1 plus theta into x2 minus x1 அப்படிங்கிறது தான் வந்து மீன் வேல்யூ தியரத்தோட ஃபார்முலா. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து நான் இந்த e is equal to transcendental அப்படிங்கிறது இருக்குல்ல அதை வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த இதை எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் எடுத்துகிட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா x1க்கு பதிலாக 0னும் x2க்கு பதிலாக kனும் நான் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். x1க்கு பதிலாக நீங்கள் 0 சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த இடத்துல அதான் நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். g of x1 minus g of x2 divided by x1 minus x2 is equal to g power 1 of x1 plus theta into x2 minus x1 சொல்லிட்டு இப்போ x1க்கு பதிலாக நீங்கள் 0வும் x2க்கு பதிலாக kவையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். x1க்கு பதிலாக 0 சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா g of 0 minus x2க்கு பதிலாக kன்னு வரும். g of k divided by x1 minus x2னா 0 minus kன்னு வரும் ஈக்குவல் டு g dash of x1ன்னு சொல்லும்போது உங்களுக்கு 0ன்னு வரும் ப்ளஸ் theta into x2 minus x1 k minus 0 அப்படிங்கிறது வருமா? ஓகே, இப்போ நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே கொண்டுட்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா g of xோட வேல்யூ என்ன அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா e power minus x into capital F of xன்னு இருக்குல்ல அதை தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் g of x அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ g of x is equal to e power minus x into capital F of x. இப்போ நமக்கு தேவை முதல்ல g of 0 தான் வேணும். அதனால் முதல்ல x இருக்க இடத்துலலாம் 0 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். இப்போ g of 0 is equal to e power minus 0 into f of 0ன்னு வரும். e power 0ஓட வேல்யூ வந்து 1ன்னு ஆகிடும். அப்போ உங்களுக்கு வெறும் f of 0 மட்டும்தான் வரும். அடுத்தது உங்களுக்கு g பவர் k gkன்னு வரும். g of kன்னு வரணும். அப்போ இங்கே xக்கு பதிலாக kவை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போ g of k is equal to e power minus k into f of k அப்படிங்கிறது வரும். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூஸ் எல்லாமே கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே என்ன நமக்கு இருக்குது g dash of theta k அப்படிங்கிறது தானே இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து 0ன்னு ஆயிடுச்சு x1க்கு x2க்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது. அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா g dash of theta k அப்படிங்கிறது மட்டும்தான் வந்திருக்கும். இப்போ நம்ம g dash of theta k தான் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல வந்து நான் g dash of xோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து g of xங்கன்னா இதை எடுத்துக்கிட்டோம். இப்போ g dash of xனா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது minus e power minus x into f of x தான் என்னது g dash of xன்னு வரும். இப்போ g dash of x is equal to minus e power minus x into f of x அப்படின்றது வந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா g dash of theta k தான் நான் கண்டுபிடிக்கணும். அதை வந்து நான் g dash of theta k அந்த சப்ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அதில் வந்து k போட்டுக்கிறேன். அது k with respect to k and into kன்னு வரும் which is equal to minus e power of minus theta k into f of theta k. ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே இடத்துலலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா theta of k into kன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக theta of k into kன்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இந்த மீன் வேல்யூ தியரத்தில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். இப்போ g of 0ஓட வேல்யூ என்னது f of 0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு g of kவோட வேல்யூ என்னது e power of minus k into f of k. இப்போ மைனஸ் e power of minus k into f of k டிவைடட் பை 0 minus kன்னா என்னது மைனஸ் k அப்படின்னு வந்திருக்கும் is equal to இந்த இடத்துல இருக்குல்ல g dash of theta k அதுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இந்த வேல்யூ minus e power of minus theta k into k into f theta k f theta k of k அப்படின்றது வரும். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு மைனஸ் வந்து இங்கே மேலே கொண்டு போயிருங்க, கேவை வந்து இந்த சைடு கொண்டு போயிருங்க. இப்போ கேவை இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா அந்த கே வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? மைனஸை மேலே கொண்டு போகும்போது எனக்கு அப்படியே இந்த இது வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ இ பவர் ஆஃப் மைனஸ் கே எஃப் ஆஃப் கே மைனஸ் எஃப் ஆஃப் 0 அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த டேர்ம்லாம் அப்படியே தான் இருக்கும். மைனஸ் இ பவர் ஆஃப் மைனஸ் தீட்டா கே ஆஃப் கே இன்ட்டு எஃப் ஆஃப் தீட்டா கே ஆஃப் கே இன்ட்டு இந்த கே வந்து இந்த சைடு வந்துடுச்சுல, அதனால் இது வந்து இங்கே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து இ பவர் மைனஸ் கே இ பவர் மைனஸ் கே இ பவர் மைனஸ் கேல டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ இ பவர் மைனஸ் கே டிவைட் பை இ பவர் மைனஸ் கேனா இது ரெண்டும் கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன மட்டும் வரும் எஃப் ஆஃப் கேன்னு மட்டும் வரும். இப்போ இந்த இடத்துல இ பவர் மைனஸ் கே மேலே போயிடுச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் 0 இன்ட்டு இ பவர் கேன்னு வரும். இந்த இடத்துல இ பவர் மைனஸ் கே மேலே போயிடுச்சுன்னா இ பவர் ப்ளஸ் கே அப்படிங்கிறது வந்திருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது. சரி, அடுத்தது என்ன பண்ணலான்னா இந்த டேர்ம்ஸ் அப்படியே தான் எழுதிக்கிறேன். இங்கே வந்து இ பவர் இருக்குது, இங்கேயும் இ பவர்னு இருக்குல்ல, அப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதும்போது மைனஸ் இ பவர் இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுங்கள் கேவை வந்து காமனாக வெளில எடுத்துருங்க. கேவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே 1 வரும் மைனஸ் தீட்டா கேன்னு வரும். இப்போ 1 மைனஸ் தீட்டா கே ஆஃப் கே இன்ட்டு எஃப் ஆஃப் தீட்டா கே ஆஃப் கே இன்ட்டு கே அப்படிங்கிறது வந்திருக்கும். சரியா? ஸோ ஜஸ்ட் நான் அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். கம்பைன் பண்ணி கேவை வெளியில் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கேக்கு பதிலாக 1 சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். இப்போ கே ஈக்குவல் டு 1னா எஃப் ஆஃப் 1 மைனஸ்
minus e power of 1 into f of 0 equal to minus e power of 1 minus theta k க்கு பதிலா 1 substitute பண்ணுவீங்க theta 1 into இங்க k க்கு பதிலா 1 substitute பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் f of theta 1 ன்னு மட்டும் வந்துக்கும் ஏன்னா மற்றது எல்லாமே 1 into 1 வந்து 1 ன்னு ஆயிடும் அப்போ இந்த டேர்ம்ஸை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா epsilon 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி k is equal to 2 ன்னு எடுத்துக்கிறேன் அப்போ k க்கு பதிலா 2 substitute பண்ணீங்கன்னா f of 2 minus f of 0 into e power 2 is equal to இந்த இடத்துல k வந்து இங்கே இருக்குல்ல அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் இங்கே வந்து 2ன்னு வந்திருக்கும் இது வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போயிடுறாங்க -2 into e பவர் இந்த கேக்கு பதிலாக 2 போட்டிருக்காங்க 1 minus theta into இந்த கேக்கு பதிலாக 2 போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் f of இந்த கேக்கு பதிலாக 2 அதுக்கப்புறம் இந்த கேக்கு பதிலாக theta 2 which is equal to epsilon 2ன்னு எழுதிடுறேன் அதே மாதிரி கேக்கு பதிலாக n போடுறேன் அப்போ f of n minus e power n into f of 0 is equal to இந்த இடத்துல கேக்கு பதிலாக n போட்டிங்கன்னா என்ன ஆகும் -n e power of கேக்கு பதிலாக n into 1 minus theta n into f of theta n into n is equal to epsilon n அப்படிங்கிறது வந்திருக்குமா ஓகே இப்போ இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன் அப்படின்னா e is algebraic number it satisfies ஸோ e வந்து சப்போஸ் இப்போ வந்து ஒருவேளை நான் e வந்து ஒரு அல்ஜிப்ரைக் நம்பர்னு எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரியா ஸோ ஏன்னா அப்படி தானே இப்போ அல்ஜிப்ரைக் நம்பர்னாலே என்ன அர்த்தம் எனக்கு வந்து ஏதோ ஒரு பாலினாமியில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல வந்து cn இப்போ இங்கே x power n அப்படி தான் இருந்திருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம e போகிறோம் ஒருவேளை அது அல்ஜிப்ரைக் நம்பராக இருந்ததுன்னா cn e power n plus cn minus 1 e power n minus 1 plus up to c1 e power 1 plus c not equal to 0 அப்படிங்கிறது வந்திருக்கும் சரியா இப்போ நான் என்ன இதில் வந்து c1 c2 cn இதெல்லாமே இன்டீஜர்ஸ் அண்ட் c நாட்டோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்னு எடுத்துக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் சரியா ஸோ ஆட் பண்ணேன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்து எல்லாத்துக்கூடயும் வந்து c1 மல்டிப்ளை பண்ணுவேன் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட cn மல்டிப்ளை பண்ணுவேன் இந்த செகண்ட் ஈக்குவேஷனோட c2 மல்டிப்ளை பண்ணுவேன் இதோட வந்து cn வந்து மல்டிப்ளை பண்ணுவேன் சரியா ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட இங்கே பாருங்கள் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குல்ல இதோட c1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் c1 இன்ட்டு f of 1 அப்படின்றது வரும் அடுத்தது இது கூட c2 பண்ணிங்கன்னா c2 இன்ட்டு f of 2 அதுக்கப்புறம் இது கூட n மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் அப் டு cn இன்ட்டு f of n அடுத்தது இது கூட வந்து என்ன மல்டிப்ளை பண்ணும் c1 தான் c1 c2 cn அப்படி தானே ஸோ அதனால் இங்கே பாருங்கள் இங்கே எல்லாமே உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா இது நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி பண்ணுற மாதிரி வருது ஓகே நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இது கூட வந்து c1 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி போட்டுறேன் இது அதாவது இது கூட c1 வரும் அடுத்தது இது வந்து c2 அதுக்கப்புறம் இங்கே வந்து c2ன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து c2ன்னு வரும் அடுத்தது இங்கே வந்து cn ஓகே இங்கேயும் பார்த்தீங்கன்னா cnோட மல்டிப்ளை பண்ணுறது மாதிரி வரும் இங்கேயும் வந்து இன்ட்டு cn வரும் இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் c1 f of 1 ஓகே c1 f of n ப்ளஸ் c2 f of 2 அப் டு cn f of n சரி அடுத்தது இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பாருங்கள் f of 0 காமனாக இருக்குல்ல அதனால் எல்லாத்துலேயும் மைனஸ் சிம்பிளாக காமனாக இருக்குது அந்த மைனஸ் சிம்பிளாக காமனாக எடுத்துட்டிங்கன்னா f of 0ன்னு வரும் இன்ட்டு c1 என்ன வந்திருக்கும் இன்ட்டு c1 இன்ட்டு e ப்ளஸ் c2 இன்ட்டு e பவர் 2 ப்ளஸ் அப் டு cn இன்ட்டு e பவர் n அப்படின்னு வந்திருக்குமா நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா cn இன்ட்டு f of 1 ப்ளஸ் c2 இன்ட்டு f of 2 ப்ளஸ் அப் டு cn இன்ட்டு f of n அதுக்கப்புறம் இங்கே மைனஸும் காமனாக இருக்குது f of 0வும் காமனாக இருக்குது அதை காமனாக எடுத்துட்டேன்னா c1 இன்ட்டு e ப்ளஸ் c2 இன்ட்டு e பவர் 2 ப்ளஸ் cn இன்ட்டு e பவர் n அப்படின்ற மாதிரி வரும் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன ஆகும் c1 இன்ட்டு எப்சிலான் 1 ப்ளஸ் c2 இன்ட்டு எப்சிலான் 2 ப்ளஸ் cn இன்ட்டு எப்சிலான் n வரைக்கும் வரும் இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நான் வந்து எழுதிக்கிட்டேன் இப்போ ஏற்கனவே நம்மக்கிட்ட இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த c நாட்டை இந்த சைடு கொண்டு வந்துருங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் c1 e பவர் n ப்ளஸ் c2 e பவர் 2 ப்ளஸ் அப் டு cn e பவர் n ஈக்குவல் டு மைனஸ் c நாட் அப்படின்னு வரும் நீங்கள் பேசிக்காக 1 2 அந்த மாதிரிலாம் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது c1 e பவர் அந்த மாதிரிலாம் ஓகேயா அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயம் தானே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது ஓகேவா அந்த ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது எல்லாத்துக்கு பதில் மைனஸ் c நாட்டுங்கிறத போட்டுக்கலாம்
அப்போ c1 f of 1 plus c2 f of 2 plus up to cn f of n minus f of 0 into இதுக்கு பதிலாக நான் மைனஸ் c நாட்னு போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸ் வரும். அடுத்தது இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். சி நாட் இன்ட்டு எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படிங்கிறது மாதிரி வந்திருக்கும். ஸோ இதே தான் வந்து உங்கள் புக்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். இதெல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 2 நம்ம எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு அல்ஜிப்ரேக் நம்பர் இருக்குங்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் வரும். அதுக்கப்புறம் இது ஈக்குவல் டு மைனஸ் சி நாட்னு போட்டு இந்த டேர்ம்ஸ்க்கு பதிலாக உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல வந்து மைனஸ் சி நாட் அப்படிங்கிறத அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடச்சிருக்கும். ஓகேவா, அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் திஸ் டிஸ்கஷன் ஹஸ் ஹெல்டு ஃபார் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம். இப்போ நம்ம இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃப்ரம் த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ். வி நவ் சி வாட் திஸ் இம்ப்ளைஸ் ஃபார் அ வெரி ஸ்பெசிஃபிக் பாலினாமியலுக்கு எப்படி இருக்கும். நம்ம வந்து ஹெர்மைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஹெர்மைட் பாலினாமியல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். ஆர் செட் ஆஃப் ஆர்த்தோகோனல் பாலினாமியல்ஸ் ஓவர் த டொமைன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. அதாவது ஆர்த்தோகோனல் பாலினாமியல் லைக் அந்த பெர்பெண்டிகுலர் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அந்த டொமைனில் இருக்கக்கூடியதான் அந்த பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபடி இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து அது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இப்படி எழுதிக்கிறாங்க. 1 minus p minus 1 by p minus 1 factorial into x power p minus 1 into 1 minus x power p into 2 minus x power p up to n minus x power p அப்படின்ற மாதிரி எழுதிக்கிறாங்க. இதில் வந்து p அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பராக சூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஸோ தட் p greater than n and p greater than c நாட்டாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எனக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா நான் டெஃபினட்டாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.